உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கிறோம். உங்களுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து கொண்ட கர்த்தருக்கு நன்றி சொல்லி, புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்மை மகிழ்விக்கும்படியாய், நமக்கு அதிசயமான காரியங்களை, புதிய காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொள்ளும். ஆண்டவரே, 2026 ஆரம்பத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அந்த தேவைகளை சந்திக்கும்படியாய் நீங்கள் இந்த இடத்துல இறங்கி வாங்க. ஆண்டவரே, ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய மத்தியில் அசைவாடும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும்படியாய், நம்முடைய சுயங்களை நம்ம ஆட்கொள்ளாதபடிக்கு, நம்முடைய மாம்ச சிந்தை நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஷபலத ரந்தனி கடமனது ரிபக்கலமோ ஷபலத ரந்தனி கடபலத ரக்கபலது. ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. என்னுடைய சுயமோ ஆண்டவரே, என்னுடைய சுய சிந்தையோ ஆண்டவரை ஆளுகை செய்யாதபடி கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ பரலோக பிதாவே, தருமையான வேலைக்காமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களுடைய மத்தியிலே அசைவாடுகிற தேவருக்காய் எமக்கு நன்றி. தேவன் இந்த இடத்துல நீங்க ஆண்டவரே, இந்த இடம் முழுவதிலும் தேவனுடைய பிரசனம் இறங்கி வரும்படியா நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. தேவனுடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் உடைய நாமத்தை ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் மகிமை செலுத்துகிறவர்களா, உண்மை பறைசாற்றுகிறவர்களா எங்களை மாற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எந்த இடத்துலையும் ஆண்டவரே எங்களுடைய சுயங்கள் ஆண்டவரே ஓங்கி நிற்காதபடிக்கு கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இதை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஜனங்கள் அமைதியாயிராதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருக்க ஆர்ப்பரிக்கிற கிருபையை நீங்கள் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஒரு மனதோடு புதிய பாடல் பாடி அந்த பாடலை ஒரு மனதோடு பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை
ஒவ்வொரு நாளும் காத்து நடத்தின கிருபைக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நன்மைகளை செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்க பாத்திரர் ஆண்டவரே. ஹalleluya. ஷபலதரந்தனி கடபலது நிக்கந்தனியோ கலபாஷபலதர கபலது. ஓ we worship you master. hallelujah. உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரீலந்தன கடபு ஷபலதர கபலது. நீங்க செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து எண்ணி எண்ணி நாங்கள் துதிக்க என் தேவன் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்று தாங்கு நம்புயமே இந்த இயேசுவின் நாமமே என்று தாங்கு நம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய்
ஆண்டவரே, உனக்கு எதிராக வருகிற எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் வாய்க்காமல் போக செய்கிற கர்த்தர் அவர். உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அவர். நீ யோர்தானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க என் கர்த்தர் மாத்திரம் எனக்கு வாழ்க்கையில் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரே, எல்லாவற்றிற்காக நன்றி என்று சொல்லுவோம். கஷ்டத்தின் பாதையில் நடத்தினதே உமக்கு நன்றி. அப்பா, துயரத்தின் பாதையில் தேவனின் மத்தியிலே நடத்தினதே உமக்கு நன்றி என்று சொல்லி ஓர் ரகல பாஷா பலதரந்தனி கடபலது ரிமந்தனியோ கல பாஷா பலதரக்கபலதரந்தனி கடபலது ஓ ரிமந்தனியோ கல பாஷா பலதரக்கபலது ஓ ரிமந்தன கடபா ஷபலதரக்கபலதரந்தனி கடபலது. ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். உம்மை துதிக்க துதிக்க, உம்மை ஆட்பரிக்க ஆட்பரிக்க ஆண்டவரே, எனக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ கோட்டைகளை உடைக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு முன்பதாக இருக்கிற அப்பா யோர்தானை போன்ற ஆண்டவரே, அந்த பெருவெல்ல இளைச்சல் ஆண்டவரே, அப்பா ரெண்டா பிரிக்க உம்மால மட்டுமே ஆகும் என்று சொல்லி உம்மையே நம்பி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம். ஓ லக்கர பாஷா பலதரந்தனி கடபலது பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிரகிக்க முடியாத காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ரிக்கந்தரகட பாஷா பலதரக்கபலது உம்மை உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ரிக்கந்தரகட பாஷா பலதரந்தனி யோகதமந்தனகடபு. ஓ உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. அதை எண்ணி எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இம்மட்டிலும் காத்து நடத்தின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசு எத்தனையோ முறையில் விழச் செய்யும் பொழுதும் என் தேவனை எழும்ப பண்ணினதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீரே துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓம் ரகல மாஷபலதரந்தனி கடமனது ரிமந்தனி யோகல மாஷபலதரந்தனி கடமனது ரக்கபலது. ஆண்டவர் செய்த அற்புதங்களை எண்ணி அவரால் செய்ய முடியாத காரியமே இல்லை. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஒரே ஒரு வார்த்தை நமக்கு அனுப்பும் பொழுது அவர் அற்புதம் செய்ய முடியும். அவருடைய வார்த்தை நம்மளை சுகமாக்கும். அவருடைய வார்த்தை நம்மளை தரித்திரங்களுக்கு மாற்றும். அதை உண்மையாய் உணர்ந்தவர்களால் அற்புதர் 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 இயேசு அற்புதர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை புகழ்ந்து பாடுவோமா. பிசாசால கூட அவரை உயிரோடு எழுந்து வரும் பொழுது கூட தடுத்து நிறுத்த முடியவில்லை. உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பிசாசு தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு விசுவாசத்தோடு அவரை உயர்த்தி பாடுவோமா. ஹல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், நாதம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், நாதம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொல்ல போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொல்ல போதும் காத்த இயேசு அற்புதர். இந்த உலகத்தில் இருப்போதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. இந்த உலகத்தில் இருப்போதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், நாதம் போடுங்கள்,
இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தாரே நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தாரே நாளினிலே. ஆயினும் ஒன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் ஒன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாருங்கள், நாதம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், நாதம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். உங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த அற்புதங்களுக்காக, நீ வாழ வைத்த தயவிற்காக உமக்கு நன்றி. இதோ உங்களுடைய எல்லைகளை விரிவாக்குகிறவரே, இதே தேசத்துடைய நன்மையை புசிக்கத்தக்கதாக நீர் அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவரே. எனக்கு ஆறுதலாய் இருந்து தாயும் தகப்பனுமாய் இருந்த ஆண்டவரே, தோளின் மீது சுமந்த நடத்தின தயவிற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஓ ராமா பாபா 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 கபலதரந்தனை கடமலது. ஓ ரீமா கலபா ஷபலதரந்தனை கடமலது. ஓ ரீமா லரகடபா ஷபலதரந்தனை கடமலது. ஓ we worship you master. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பெருக பண்ணுகிறவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, தயவு செய்தவரே, உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவரே, குப்பையில் இருந்த எங்களை ஆண்டவரே, நீர் பேர் சொல்லி அழைத்து ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே எங்களை தாயின் மீது ஆண்டவரே நீர் வைத்த இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ராலா ரீதா லக்கலபா ரக்கந்தனி யோகலபா ஷபலது. ஓரியாந்துனி கடபல பந்தன கடபலது. ஓரிமா ஷபலதரந்தனி கடபலதர கபலது. இந்த இடத்தை ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். ஓரிலா ரகட வாஷலதரந்தனி கடபலது. யாரும் இங்க இருக்க சும்மா இருக்க வேண்டாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து நீங்க துதிக்க துதிக்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரத்தையும் ஆண்டவர் எடுத்து வெளியே போடுவார். நீங்க துதிக்க 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 உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் நொறுக்கி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓ ரீலா ராதா ரகடபா ஷபலத ரக்கபல. ஓ ரீலா ரகடபா லக்கரதோ ரியாதுனி மாக்கலப ரக்கபல. ஓ ரிபா ஷபலத ரந்தனி கடபலத ரக்கபல. ஓ ரகட மாந்த நகடபா ஷபலத ரக்கபல. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் பொய்யுரையாதவர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியில் நிரம்பி நம்ம பாடுவோமா? பின்மாரியின் அபிஷேகம். ஓ ரீலா ரகட பாக்கந்தனி யோ கலபு ஷபலதர கபலது. ஓ ரிகந்தன கடபா ஷபலதரந்தனி கடபலதர கபலது. ரியாந்துனி மாக்கலபா ஷபலதரந்தனி கடபலதர கபலது. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய்
அதிகாரம் தந்திடுமே எங்கள் தரிசனம் அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே தருவே ஜபவேளையில் ஒரு கையளவு மேகம் தாங்கியே ஆகாது நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே தருவே ஜபவேளையில் ஒரு கையளவு மேகம் தாங்கியே ஆகாது நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே அக்னியாய் இறங்கிடுமே அக்னினாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்னியாய் இறங்கிடுமே. ஆமென். Oh glory. காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே சீனாய் மலையின் மேலே அக்கினிஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே சீனாய் மலையின் மேலே அக்கினிஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே அக்கினியாய் நிரப்பிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே சீனாய் மலையின் மேலே அக்கினிஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே சீனாய் மலையின் மேலே அக்கினிஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே. ஆமென். அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில் நிரப்பு. நானே உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பரியாய கர்த்தர் நானே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரீனா ரபா பாபா 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 கபலது ஓ ரிமான கபலதர திரிகடகது பெரிய பர்வதமே நீ எங்காதிராம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரீனா ரக்கல பாஷபலதர கபலது சர்வவலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவா என்று சொல்லி உன் தேவன் சொல்லுகிறார். ஓ ரீனா ரபா பாபா பாபா
இஸ்ரவேலே ஓடி வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுங்க. ஓரி மலரகட வாக்கந்தனியோ கலவ ஓரி மலர கந்தனியோ கலவ ஆஷமலதரக்க மலத ஓரி மலதரு கந்தனியோ கலவ. உங்களுடைய பிள்ளைகளுடைய மேல இருக்கிற கட்டுகளை உடைச்சு போடுங்க ஆண்டவர். மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும். நீலா ராமந்தன கடபா கலபோ ஷமலது அற்புதங்களை செய்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. நீலா ரபா குந்தனி யோகல வாஷமலத ரந்தனை கடபல விபலரு நரகட பாந்தரி யோகல பாந்தன கடபு. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வெட்கப்படுத்தாம நடத்துகிற தேவன், ஜீவனுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை முடிசூட்டி நடத்துகிறவர், நன்மைகளால் நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கந்தனை ஆக்கலந்தன கடவு ரீபா லக்கரூஷலத ரந்தனை கடவு ஓரில ரபலத ரக்கபலத. உன் சோர்வுகளை எடுத்து போடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு நேரம் சோர்ந்து போய் இருப்பாய் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ரீபா லலகு ஷபலத ரந்தனை கடபல என்ன நீ நம்புன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓரில ரத லகட வாக்கல பாஷவ ஓரில ரந்தன கடபோ கடபோ. நான் உன்னை மேன்மையா வைக்க மாட்டேனோன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன் விசுவாசம் எங்கன்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். என் கர்த்தர் நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும் ஆண்டவரே. என் கட்டளையிட நிற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை அனுப்பி ஆண்டவர் உம்மால அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவர். உம்மால உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும். உம்மால உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்தானத்தை ஏற்படுத்த முடியும் ஆண்டவர். உம்மால கூட அந்த காரியம் ஒற்றுமே இல்லை ஆண்டவர். ஓ ரக்க மந்தன கடபு நீல ரகட மந்தன கடபு ஷபலத ரக்க. ஓ க்ளோரி ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவர். ஓ மை துதிக்கிறோம் ஆண்டவர். ஹalleluya. ஒருவராய் சாகாமல் உள்ளவர் அவர் சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாகாமல் உள்ளவர் அவர் சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஆகிய
தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அல்பாவும் ஒமேகாவுமாய் இருந்தவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் எங்களுக்கு ஆரம்பமும் முடிவுமா இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை கரங்களை பிடித்து நடத்துகிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மகிமையினால் மூடி மறைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே சிறந்தவர், நீர் எல்லாவற்றிலும் மேலானவர், துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி, மகனத்துக்கு பாத்திரர் என்று சொல்லி உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி தேவதூதர்கள் ஆராதிக்கிற இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்களும் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரக்கலமாஷலதரந்தரிகடவலது, ஓ glory, hallelujah. தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் மண்ணான மனிதர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். எங்களால் ஒன்றும் கூடாது என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். எங்களை தாழ்த்தி விட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு யார் யார் பாரத்தோடு வந்திருக்கிறார்களோ என் தேவன் ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் நீர் அங்கீகரித்து ஆண்டவரே அப்பா நீர் அற்புதம் செய்யும்படியா என்னுடைய கரத்துல பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு ஒரு சின்ன வாசல் திறந்துராதான்னு சொல்லி வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் அற்புதமாய் அவளை நடத்தும்படியா என்னுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. குடும்பங்களில் சந்தோஷம் சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வீண் பெருமைகள் முரட்டுத்தனங்கள் எல்லாம் மாறட்டும். உம்முடைய அன்பினாலே நிறைந்த ஆவியின் கனியினாலும் ஆவியின் வரங்களினாலும் நிறைத்து உமக்கு அலங்காரமாய் நாங்கள் நிற்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய், கர்த்தரை கனப்படுத்துகிற பாத்திரமாய் எங்களை வணையும்படியா என்னுடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துங்க. இந்த உலகத்திலும் உள்ள ஆசீர்வாதங்களிலே பிள்ளைகளை நீர் உயர்த்தி வைக்கும்படியா என்னுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நிறைய நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 119வது அதிகாரம் 97வது வசனத்திலிருந்து 112வது வசனம் முடிய சகோதரன் மனோதர் நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 119:97 112. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழியிருக்கும் என் கால்களை விளக்குகிறேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. நான் மிகவும் உபத்திரப்பட்டுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுந்தரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். சிறுபிள்ளைகள் வந்து மெமரி வேர்ஸை சொல்லுவோம். 6 wisdom I did not find it, but wisdom is easy to him who understands. I rejoiced in the Lord greatly, that now at last your care for me has flourished again. The Lord will pursue my prayer. Proverbs, Psalms 149 verse 1. Praise the Lord. Sing to the Lord a new song and praise Him in His assembly of saints. In the assembly of saints. Proverbs 1 verse 10 and 9. My son, if sinful men entice you, do not give in to them. If they say, come along with us, let us lie in wait
innocent blood. If they say, let us harm harmless souls. இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக்கொள்ளும். இந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை உமக்காக மனமுவந்து கொண்டு வந்திருக்கிறோம். என் கர்த்தர் இந்த காணிக்கையை அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விதைத்த ஒவ்வொரு கரங்களை நீர் பல மடங்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து வியாதியை விளக்க பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். காணிக்க கொடுக்க முடியாத பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒருவராகிலும் கடனில் இராதபடிக்கு கடன்கள் இயேசுவின் நாமத்தினாலே அரைக்கப்படும்படியாய், ஆண்டவரே, முற்றிலுமாய் நீக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய துதிக்க நம்ம மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இப்பொழுது நிஷாந்த் வந்து ஒரு பாடல் பாடுவார். அப்பொழுது கர்த்தரை கேட்டு நாம் காணிக்கை செலுத்துவோம். நான் உடைக்கப்படுவது உம் சித்தம் என்றால் உடைகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற்ற. நான் அழுவது உம் சித்தம் என்றால் அழுகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற்ற. உடைந்து போனேனா உம் கரத்தில் எடுத்தீரே, என் அழுகை எல்லாமே உம் கணக்கில் வைத்தீரே. உடைந்து போனேனா உம் கரத்தில் எடுத்தீரே, என் அழுகை எல்லாமே உம் கணக்கில் வைத்தீரே. உமக்கேற்ற பாத்திரமாய் மீண்டும் உருவாவே, கணக்கிலுள்ள கண்ணீருக்கு பலனும் நான் பெறுவேன். உமக்கேற்ற பாத்திரமாய் மீண்டும் உருவாவே, கணக்கிலுள்ள கண்ணீருக்கு பலனும் நான் பெறுவேன். மேகமே கருமேகமே நீ இருளாய் போனாயோ, சுமைகளை பல சுமந்து நீ உன்னில் வெளிச்சம் இழந்தாயோ. மேகமே கருமேகமே நீ இருளாய் போனாயோ, சுமைகளை பல சுமந்து நீ உன்னில் வெளிச்சம் இழந்தாயோ. நீ உடைவது அவசித்தம், நிறைவேறட்டும் அது நித்தம். நீ உடைவது அவசித்தம், நிறைவேறட்டும் அது நித்தம். உன் அழுகை எல்லாம் ஆசீர்வாத அழகு மழையாகும். உன் கண்ணீரெல்லாம் கவலை போக்கும் பன்னீர் துளியாகும். உன் அழுகை எல்லாம் ஆசீர்வாத அழகு மழையாகும். உன் கண்ணீரெல்லாம் கவலை போக்கும் கண்ணீர் துளியாகும். மலையே கண்மலையே நீ காய்ந்து போனாயோ, வறட்சிகள் பல சூழ்ந்ததால் நீ வறண்டு தவித்தாயோ. மலையே கண்மலையே நீ காய்ந்து போனாயோ, வறட்சிகள் பல சூழ்ந்ததால் நீ வறண்டு தவித்தாயோ. நீ உடைவது அவசித்தம், நிறைவேறட்டும் அது நித்தம். நீ உடைவது அவசித்தம், நிறைவேறட்டும் அது நித்தம். உன் அழுகை எல்லாம் தாகம் தீர்க்கும் தண்ணீர் தடமாகும். உன் கண்ணீரெல்லாம் தேவ சமூகத்தில் சாட்சியாய் மாறும்.
சபையினுடைய ஆராதனை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இதே இடத்தில் வைத்து 8:30 to 10:30 வரை நடக்கிறது. மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே உபவாச ஜெபம் இருக்கிறது. மாதத்தினுடைய முதலாவது 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி இருக்கிறது. மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே வீட்டுக்குழுகை இருக்கிறது. மாதத்தினுடைய 2வது வார வெள்ளிக்கிழமையிலே மென்ஸ் மீட்டிங் இருக்கிறது. சபையினுடைய ஆராதனைக்காக ஒவ்வொருவரும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாள் ஊருக்கு போயிருக்க ஸ்டாலின் பிரதர், பிலிப் பிரதருக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஊருக்கு போயிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிப்போம். அவங்களுக்காக ஆண்டவர் அந்த இடத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிலைக்க பண்ணும்படியாக அந்த வெக்கேஷனை ஆண்டவர் ஆசீர்வாதமாக அவங்களுக்கு கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம ஜெபிப்போம். ஜீனஸ் அதற்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்களை மன்னிச்சுக்கிறேன். மீன் தகப்பனே ஆசீர்வதிக்கிறேன். நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து பாடி மகிமைப்படுத்த கத்த செய்த இறக்கத்துக்காய் நமக்கு நன்றி கத்தாவே. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலையும் இம்மட்டுமாய் கத்தாவே நீர் உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை நிறைத்ததற்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களேப்பா. உங்களுடைய சமூகத்திலே விதைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் உதாரத்துவமாய் உற்சாகமாய் கொடுக்கக்கூடிய பலனை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கத்தாவே. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊருக்கு கடந்து சென்றிருக்கிறதான ஸ்டாலின் பிரதர், பிலிப் பிரதர் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை பத்திரமாய் போய் சேர நீங்கள் உதவி செய்தீங்க. விடுமுறைகளை சந்தோஷமாய் கழித்து திரும்பி வர கத்தர் உதவி செய்யுங்க. அந்த இடத்திலும் உங்களுடைய சமாதானம் சந்தோஷம் சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் காணும்படியாய் கத்தர் உதவி செய்யுங்க அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னுமாய் வரப்போகிறது என்னுடைய செய்திக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே ஒவ்வொருவரையும் நீங்கள் திருப்தியாக்கி அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா கத்தாவே. ஒருவருடைய இருதயம் உமக்கு மட்டுமே தெரியும் அப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கத்தரோ இருதயத்தை பார்க்கிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்க ஒவ்வொருவருடைய இருதயத்துக்கு மேற்ற நல்ல மன்னாவை பொழிந்தருள பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பேசுகிற பிள்ளைகளை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். புதிய காரியங்களை நீங்க வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மனுஷ சத்தம் அல்ல, உம்முடைய சத்தத்தை இந்த இடத்துல நாங்கள் கேட்கும்படியாய் உதவி செய்யும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உடைய சமூகத்திலிருந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவரையும் இந்த நாளில் இந்த வேளையில நீங்க தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு திறந்த இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இடம் முழுவதும் உங்களுடைய பிரசன்னத்தினாலே நிறைத்து காத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களின் ஜீவனோடு நல்ல தகப்பனே. தேவனுடைய செய்திக்கு நேரம் நம்ம கடன் செல்வோம். பாஸ்டர் தேவனுடைய செய்தி நம்ம கொடுக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காட்டேஜ் மீட்டிங் குறித்து நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மாதத்தில் எந்த மாதம் நீங்கள் அந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் உங்கள் வீட்டில் வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை எங்களுக்கு முன்னாடியே நீங்கள் சொன்னீங்கன்னா மற்ற காரியங்களை சரி. பிரதர் வல்லன் வீட்டில் இந்த மாதம் வீட்டு கூடுகை இருக்கும். தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் மீட்டிங் நான் சொன்னேன். காட்டேஜ் மீட்டிங் நீங்கள் கர்த்தருக்கு சபையாரோடு கூட நன்றி சொல்லும்படி நம்ம அந்த காட்டேஜ் மீட்டிங் வச்சுருக்கோம். வருஷத்தில் ஒரு மாதம் ஒவ்வொரு வீடு நீங்கள் என்ன செய்யுங்க, எந்த மாதம் நீங்கள் நன்றி சொல்லி ஒரு கூட்டம் வைக்கிறோமோ அதை முன்னாடியே எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். மற்ற மாதங்களில் நம்ம விமென்ஸ் ஃபெலோஷிப்பும் பைபிள் ஸ்டடியும் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம தீர்மானித்திருக்கிறோம். இப்போ வருகிற மாதத்தில் இந்த மாத கடைசியில் பிரதர் வல்லன் அவங்க வீட்டில் வைத்து நமக்கு வீட்டு கூட்டம் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இல்லை ஒரு நல்ல ஒரு ஸ்மைல் கொடுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன இருக்கா? மகிழ்ச்சி இருக்கு. எல்லாம் அப்படியே சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து நல்ல ஒரு ஸ்மைல் கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 83 முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். 83வது சங்கீதம் முதல் வசனம். தேவனே
மௌனமாயிராதேயும் தேவனே மௌனமாயிராதேயும் பேசாமல் இராதேயும் பேசாமல் இராதேயும் தேவனே தேவனே சும்மா இராதேயும் சும்மா இராதேயும். அநேக கணவர்மார் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல. கணவர்மார்களை கேட்டா மௌனமா இரு, பேசாம இரு, சும்மா இரு அப்படின்னு. இங்க ஆசாப் என்ற மனிதன், அவன் ஒரு லேவியன், தாவீதால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். அவன் தான் ஒரு வர்ஷிப் லீடர், பாடல் தலைவன். அவன் இந்த சங்கீதத்தை எழுதும் போது முதல்ல என்ன சொல்றான்? தேவனே மௌனமாயிராதேயும். இன்னைக்கு எத்தனை பேரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஏன்பா அமைதியா இருக்கீங்க, ஏன் ஆண்டவரே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? சில நேரங்கள்ல கஷ்டத்தின் பாதையில போகும்போது ஏதாவது ஒரு பாடல் வரி காதுல விழும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வசனம் நமக்கு அப்படி டக்குன்னு முன்னாடி வரும். சரி, ஆண்டவர் என்ன செய்யறாரு, பேசுறாரு. ஆனா சில நேரங்கள்ல ஆண்டவர் என்ன எதுவுமே ஆண்டவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே, ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சில கேள்விகள் நமக்குள்ள எழும்பும். அதே போலதான் இந்த ஆசாபை பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமாகி பக்கத்துல சுத்தி இருக்கிற தேசங்கள் எப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்களோ, த்ரெட்டன் பண்றாங்களோ, அந்த டைம்லலாம் இவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆசாப் எழுதின சங்கீதம். அவர் சொல்றாரு, நீங்க ஏன் மௌனமா இருக்கீங்க? மௌனமா இராதையும், பேசாமல் இராதையும், தேவனே சும்மா இருக்காதீங்கப்பா, எதையாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். இதே சங்கீதம் 61 நம்ம பார்க்கிறோம். 61 61 தாவீது சொல்லும் போது, நீர் எங்களை கைவிட்டீர், நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமா இருந்தீர், எங்கள் மேல் கோபமா இருந்தீர். இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க? என்ன கைவிட்டுட்டாரப்பா, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன கைவிட்டுட்டாரு, எங்களை சிதறடிச்சிட்டாரு, என் மேல கோபமா இருக்காரு ஆண்டவர். சில நேரங்களில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம என்ன சொல்வோம் தெரியுமா? ஆண்டவர் என் மேல கோபமா இருக்காரு போல, அதனால தான் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு அனுமதிச்சிட்டாரு. அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் செஞ்சுட்டாரு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையே மாறிடும். அதே வசனத்துல ஆனா சங்கீதக்காரன் என்ன தெரியுமா சொல்றான்? மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். Lord, turn towards us. ஆண்டவர் மட்டும் அவர் திரும்பி நம்மளை பார்த்துட்டாருன்னா போதுங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது வேணும்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது வேணும்? ஆண்டவர் என்ன பாத்திர மாட்டாரு, ஆண்டவர் என்ன திரும்பி பாத்திர மாட்டாரா, ஆண்டவர் என்ன அப்படி கண்ணோக்கி பாத்திர மாட்டாரா? ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு நம்ம வேதத்துல இருந்து பார்க்க போறோம். How to attract or draw attention of God. இன்னைக்கு கூகுள் பண்ணா எப்படி கணவனை எப்படி ஈர்ப்பது, மனைவி எப்படி ஈர்ப்பது, இன்னும் வேற காரியங்களை நம்ம உலக பிரகாரமா நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன ஈர்த்துட்ட அப்படின்னு சொன்ன, நான் உன்னை பார்க்கும்படியாய் நீ செய்து விட்டா என்று சொன்ன உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்க்கணும். சங்கீதக்காரன் அது ஒண்ணு தெரிஞ்சுட்டான் பாருங்களேன். என் மேல கோபமா இருந்தீங்க, எங்களை சிதறடிச்சிங்க ஆண்டவரே, எங்களை கைவிட்டீங்க, ஆனா நீங்க என்ன செஞ்சிருங்க? எங்களுக்கு திரும்புங்க, மறுபடியும் எங்களிடமாய் திரும்பும், மறுபடியும் எங்களை நோக்கி பாத்துருங்க ஆண்டவரே, மறுபடியும் எங்களை பாத்துருங்க, எங்களை கண்ணோக்கி பாத்துருங்க என்று சொல்லி பாடுகிறத இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரை எப்படி நம்மளை பார்க்க வைக்கிறது? ஒரு 3 காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 Samuel chapter 9 verse 16. நாளை உன்னிடத்துக்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், என் ஜனத்தின் முறையிடுதல். நல்லா கவனிங்க,
என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். இங்கிலீஷ் பைபிள் நம்ம பார்க்கும்போது for I have looked upon my people because their cry is come unto me. அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இங்க ஏன் ஆண்டவர் அவங்களை கண்ணோக்கி பார்த்தாரா? ஏன் இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்தாரா? ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்களாம்? முறையிட்டார்கள். they cried to me. ஆண்டவர் எதை கேட்கிறாரு? நம்முடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நமக்கு தெரிந்த ஒரு காரியம் தான், உதாரணங்கள் தான். நிறைய நேரங்கள்ல நம்ம அழணும்னு நினைச்சாலும் சிலரால என்ன செய்ய முடியாது, அழ முடியாது. ஆனா அழுதாங்கன்னா தப்பான ஒரு நபரிடத்துல போய் அழுவாங்க. இங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப டீட்டெயில்டா நம்ம அதை போறோம். எல்லாருக்கும் தெரியும், எசேக்கியா ராஜாவின் இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார். வந்து என்ன சொன்னாரு? குட் நியூஸ் சொன்னாரா? தீர்க்கதரிசி வந்து என்ன சொன்னாரு? ஒரு பேட் நியூஸ் சொல்றாரு. நீ என்ன பண்ண போற? அவ்வளவுதான்ப்பா, உன் லைஃப் என்ன செய்ய போகுது? முடிய போகுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, எசேக்கியா ராஜா கிட்ட ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவ்வளவுதான், உன்னுடைய லைஃப் முடிய போது. நீ என்ன செய்ய? உன்னுடைய வீட்டின் காரியங்கள் எல்லாத்தையும் நீ சரி செய்ய, எல்லாத்தையும் செட் பண்ணு, செட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர் அப்படின்னு வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அந்த வசனத்தை எடுப்போம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1-2 வசனங்களும் வாசிப்போம். 2 Kings chapter 20 verse 1 and 2. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். வசனம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றார், அவ்வளவுதான்ப்பா, நீ அவுட்டு. அவன் என்ன செஞ்சானா? அந்த 2nd verse திருப்பி பாருங்க. வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி. ஏங்க செவுத்த பார்த்து ஏன் அது நோட் பண்ணி வச்சிருக்கு வேதத்துல? ஏன் வேதத்துல சுவர்புறமாய் திரும்பி? ஏன் எசேக்கியா அழுதான் ஆண்டவரை நோக்கி? ராஜா அரண்மனையில இருக்கார். கண்டிப்பா ராஜா தனியா இருந்திருக்க மாட்டார் இல்லையா? ராஜாவை சுத்தி கண்டிப்பா ஆட்கள் இருந்திருப்பாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி ரூமை விட்டு வெளியே போனாரான்னு கூட நமக்கு தெரியல. ஆனா நடு முற்றத்துல போறதுக்குள்ளேயே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பேசிட்டாரு. சுவர்புறமாய் எந்த ஒரு மனுஷனையும் அவன் பார்க்கல. இன்னைக்கு சிலர் அழுவாங்க, கணவர் திட்டாரு. சில மனைவிமார்கள் அழுறது கேட்டிருக்கீங்களா இல்லையா? எப்படிக்கா நாங்க கேட்கறது மற்ற மனைவிமார்கள் அழுறத? சத்தமே இல்லாம சிலர் அழுவாங்க. வெறும் மூக்கு உரியிற சத்தம் மட்டும் சிலருக்கு கேட்கும். அதுவும் அந்த பக்கம் திரும்பிப்பாங்க, கணவர் பக்கம் திரும்ப மாட்டாங்க, அந்த பக்கம் திரும்பி அப்படின்னு அழுவாங்க. சரியா? அத கூட ஆண்டவர் என்ன செய்யறாரா? கேட்கிறாரா? அவன் சுவர்புறமாய் திருப்பி. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ யார பார்த்து நீ அழுதாலும் ஒண்ணும் நடக்க போறது இல்லை. நீ என்ன திருப்பணும், அவ்வளவுதான். ஏன் முகத்தை தான் நீ என்ன செய்யணும்? நீங்க என்னதான் அழுதாலும் சரி, பக்கத்துல இருக்கிற ஆள் திரும்பவே போறது இல்லை. என்னதான் அழுதாலும், சத்தமா கூக்குரல் இட்டாலும், மூக்க உரின்னு உறிஞ்சாலும், நீங்க பாருங்க அன்னைக்கு ராத்திரி அந்த பக்கம் திரும்பாது அந்த ஆளு. ஆனா நீங்க மூக்க உறிஞ்சாலும் ஒருத்தர் மட்டும் என்ன தெரியுமா செய்யறாரு? அப்படியே உங்களை நோக்கி அவர் பார்க்கிறார். அவன் சுவர்புறமாய் திரும்பி. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நோக்கி பார்க்கணும்னா, see there are certain things, எது சில காரியங்கள் கர்த்தரை அப்படியே நம் மண்டையில உருக்கி அவரை கொண்டு வருது.
நீங்க இன்னைக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை இன்னைக்கு நம்ம முதல்ல வாசிச்சது போல ஏன் ஆண்டவரே மௌனமா இருக்கீங்க, ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யல, நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேனே, நான் எவ்வளவோ வேதம் வாசிக்கிறேனே, நான் எவ்வளவோ மற்றவர்களை காட்டிலும் நான் பரிசுத்தமா நான் வாழ்றேன், என் நண்பர்கள்லாம் அவ்வளோ மோசமா அலைகிறாங்க, நான் சபைக்கு போய் உட்கார்றேன், நான் என் டைமை நான் வேஸ்ட் பண்றது இல்லை, அவ்வளோ பரிசுத்தமா என்னை காத்து கொண்டு நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் ஓடுன்னு ஓடுறேனே, ஆனா ஏன் ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல? ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, உங்களை எப்ப பாப்பாரா, உங்களுடைய அழுகுரலை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். நீங்க அழும் போது அவன் சுவர் புறமா ஏசையா கிட்ட ஏன் திரும்பி கேட்கல? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு பேட் நியூஸ் ஏசாயா கிட்ட வந்தது. ஏசாயா கிட்டயே ஐயோ ஆண்டவர் கிட்ட எனக்காக நீ போய் பேசுன்னு சொல்லிட்டுக்கலாமே. எசேக்கியா அதை செய்யல. அங்க சுத்தி அவனுக்கு ஒரு வேலை நின்ற வேலைக்காரன் ஐயோ நான் சாக போறேனே, எனக்கு ஏதாவது சகாயம் பண்ணுங்கன்னு அவன் கேட்கல. சொல்லிட்டு போன தீர்க்க தரிசியையும் பார்க்கல, அவனை சுற்றி இருந்தவர்களையும் பார்க்கல, சுவர் புறமாய் அவன் திரும்பினான். யாரும் இல்லாத பக்கம் திரும்பினா, ஏன்னா அங்கதான் யார் இருக்கா, ஆண்டவர் இருக்காரு. இன்னைக்கு நீங்க உன் கூட இருக்கிற நண்பர்கள் பக்கமா திரும்பலாம், குடும்பத்தினர் பக்கமா திரும்பலாம், இல்லைன்னா உங்க மேனேஜர் பக்கமா திரும்பலாம், உங்களுக்கு தெரிந்த நபருடைய பக்கமா நீங்க திரும்பலாம். அங்க ஆண்டவர் இருக்க மாட்டாரு. அவங்க எல்லாம் எங்க இல்லையோ அங்க ஆண்டவர் இருக்காரு. ஹல்லேலூயா. அப்ப முதல்ல ஆண்டவரை நம்மளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நம் பக்கமாய் தேவன் திரும்ப வேண்டும் என்று சொன்னா நம்முடைய அழுக வேணும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல போய் அழுகு. மற்ற மனிதர்கள் கிட்ட போய் நம்ம அழ வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சொல்லிட்டு போன ஏசாயா தீர்க்கதரிசியை கூட பார்க்கல. இன்னைக்கு சில கெட்ட காரியங்கள் நமக்கு வருது. உங்க வாழ்க்கையில் எது நடக்காதுங்கன்னு யாராவது சொல்றாங்க, இன்னைக்கு அந்த வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு பிடிக்கிறோமே தவிர எசேக்கியாவை போல எல்லாத்தையும் மாத்திர அந்த ஆண்டவரை இன்னைக்கு போய் நம்ம பிடிக்க மாட்டேங்கிறோம். அவங்க சொல்லிட்டாங்க நான் எங்க நடக்க போகுது என் வாழ்க்கையில, இவங்க சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டம், அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவர்கிட்ட நம்ம போகாம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உட்கார்ந்துருக்கோம். எசேக்கியா சுவர்புறமாய் அவன் திரும்பி எப்படி மிகவும் அழுதான். அதனால சங்கீதக்காரன் அழகா சங்கீதத்துல சொல்றான், சங்கீதம் 56:8 வசனத்துல, Psalm 56 and என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும். என் கண்ணீரை துருத்தியில் வை. யாருடைய துருத்தியில வைக்கணும்? இன்னைக்கு நம்ம டேங்கா மனுஷங்கிட்ட போய் அழுறோம். ஆண்டவர் என்ன சொல்றார், சங்கீதக்காரர் என்ன சொல்றார், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில வையும். அவைகள் யார்கிட்ட போய் அழுதாலும் அவங்க அந்த கண்ணீரை மறந்துருவாங்க. யார்கிட்ட போய் நீங்க கண்ணீர் விட்டாலும் அவங்க மறந்துருவாங்க. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், என் கண்ணீரை நீங்க உங்க துருத்தியில வைங்க, நீங்க மெஷர் பண்ணுங்க, நான் எவ்வளவு அழுதுருக்கேன்றது அவர் மெஷர் பண்ணட்டும். அவர் சொல்றாரு, அந்த கண்ணீருக்கு நீங்க தான் என்ன செய்ய முடியும், கணக்கு கொடுக்க முடியும். ஆண்டவர் மட்டும்தாங்க நம்ம கண்ணீரை பார்க்க முடியும். ஆண்டவர் மட்டும்தான் நம்ம கண்ணீருக்கு கணக்கு கொடுக்க முடியும். அவன் சொல்றான் சங்கீதக்காரன், ஆண்டவரே என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில வைங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய பாட்டில ஃபில் பண்ணாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷனுடைய பாட்டில ஃபில் பண்ணாதீங்க, ஆண்டவருடைய துருத்தியை நீங்க ஃபில் பண்ணுங்க. ஆண்டவர் வச்சிருக்கிற பாட்டில ஃபில் பண்ணுங்க, மனுஷனுடைய துருத்தியை வேண்டாம். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு நபர் நமக்கு தெரிந்த அன்னாள் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். எங்க போனா அவ 9வது வசனம், டக்கு நம்ம பார்க்க போவோம். 9வது வசனம், சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். எழுந்து எங்க போனா, ஆசாரியனாக ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்தார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனா, நேர ஆலயத்துக்கு தான் போனா. அடுத்த வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. அவளும் என்ன செஞ்சா, மனம் கசந்து மிகவும் அழுது. 12வது வசனம், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி. கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம்.
நமக்கு இது தெரியும். ஆனா சில காரியங்களை மட்டும் நான் இன்னும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு அது அடுத்த இதுக்கு நம்ம போவோம். எங்க போனா? ஆலயத்துக்கு போனோம். இன்னைக்கு நம்ம வேற எங்கேயும் நம்ம தேடி போக வேண்டாம். இன்னைக்கு எந்த நண்பர் வீட்டுக்கு நம்ம போனா இன்னைக்கு எனக்கு ஒரு ஆறுதலா கிடைக்கும். இன்னைக்கு யார் இடத்துல நான் பேசினா எனக்கு இன்னைக்கு இது இருக்கு. அதுக்கு நீங்க யார்கிட்டயும் பேசாதீங்க, யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க சொல்லல. உங்களுக்காக செபிக்கிற ஜனங்களோடு கூட நீங்க பேசுங்க, உறவாடுங்க, அது கரெக்ட். அவங்க கிட்ட போய் நீங்க ஜோமுனுங்க, அது சரி. ஆனா முதல்ல அவன் என்ன செய்யறா? அண்ணாள் யார்கிட்ட, யார் அண்ணாளுடைய கஷ்டம் யாருக்கு தெரியும்? அவளுடைய கணவருக்கு தெரியும். அவன்கிட்டயும் என்ன செய்யறா? அல்றா. ஆனா அவனால சொல்ல முடிஞ்சது என்னது? அவனால என்ன சொல்ல முடிஞ்சது? நீ ஏன் அல்ற? உன்னை நான் என்ன செய்யறேன்? நான் நேசிக்கிறேன். எல்லாரும் விட நிறைய பங்கு என்ன செஞ்சோம் அவளுக்கு கொடுத்தா. ஆனா அது அவளை என்ன செய்யல? திருப்திப்படுத்த. இன்னைக்கு மனிதர்களுடைய வார்த்தைகள் இன்னைக்கு நம்மள என்ன செய்ய முடியாது? திருப்திப்படுத்த முடியாது. மனிதர்கள் நமக்கு செய்யற உதவி நமக்கு நம்மள திருப்திப்படுத்த முடியாது. நேரா போனா, ஆலயத்துக்கு போனா மிகவும் அழுதாள், வெகு நேரம் ஜெபித்தாள். இதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் படிக்கணும். இன்னைக்கு ஆண்டவரை நம் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று சொன்னா அவருடைய சந்நிதியில வெகு நேரம் ஜெபித்தா. என்ன தெரியுமா பண்ணா? முக்காவாசி கண்ணீர் தான் விட்டா. உங்க கண்ணீர், ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க விடுகிற கண்ணீர் இருக்கு பாருங்களேன், அது 1000 வார்த்தை போட்டு நீங்க ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தையும் மிஞ்சினது. ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை போய் நீங்க ஊற்றுங்க. நீங்க 5 வார்த்தை கூட பேச வேண்டாம் ஆண்டவருடைய சமூகத்துல. நிறைய நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து அவன் மிகவும் அவள் கண்ணீர் விட்டாள். ஆண்டவர் உங்க கண்ணீரை பார்க்கும்போது அவர் திரும்பிடுவார். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல ஆண்டவரை நான் எப்படியாவது ஷேக் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் எப்படியாவது என்ன பார்த்துடணும், ஆண்டவர் எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுதலையை தந்துடணும், ஆண்டவர் எப்படியாவது எனக்கு வேலை தந்துடணும், ஆண்டவர் எப்படியாவது எனக்கு குழந்தை தந்துடணும், ஆண்டவர் எப்படியாவது என் பண பிரச்சனையை அவர் மாற்றணும், ஆண்டவர் எப்படியாவது இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து என்னை மேல தூக்கணும் அப்படின்னு எப்படிப்பட்டதான போராட்டத்துக்குள்ள கண்ணீரின் பால் நீங்க கடந்தால் அந்த கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் விடாதீங்க. ஆண்டோடைய சமூகத்தை பார்த்து நீங்க கண்ணீர். ஹல்லேலூயா. நம்ம வாசிச்ச அந்த முதல் சங்கீதம் 83ல 17-18 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது verse 17 and 18, Psalms 83 17 and 18. யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே. யெகோவா என்ற நாமம் உடைய தேவன் நீர் ஒருவரே. பூமி அனைத்தின் மேலும், பூமி அனைத்து மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி நீங்க பழி வாங்குங்கன்னு சொல்லி அடுத்த இதுல சொல்றான் ஆசா. இன்னைக்கு கர்த்தர் அவருடைய முகம் உங்க மேல திரும்பிச்சு அப்படின்னு சொன்னா பூமி அனைத்துக்கும் அவர் உன்னதமானவர் என்பதை மனுஷன் என்ன செஞ்சிருவானா? உணர்ந்துருவானா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க கண்ணீர் இருக்கு பாருங்களேன், அது தேவனை உங்க பக்கமா திருப்பும் போது உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் அந்த கர்த்தர் உன்னதமானவர் என்று சொல்லி உணர்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக நம்முடைய அழுகை ஆண்டவரை நம் பக்கமாய் திருப்பும். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 102 19-20 நம்ம வசனங்களை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 102 19-20. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். அப்ப அடுத்தது யார் பக்கத்துல ஆண்டவருடைய முகம் திரும்புது? யார் பக்கம் திரும்புது? செகண்ட், முதல்ல அழுக, கிரை. ரெண்டாவது என்னது? குரோனிங்ஸ், பெருமூச்சு. குரோனிங்ஸ் அப்படின்னு சொன்னா நம்முடைய வேதனையின் நிமித்தமாய் நாம் பேசுகிறது, வேதனையின் நிமித்தமாய் நம்ம உடைய முக நாடி எப்படி இருக்கும்? வேதனை நிமித்தமாய் நம்முடைய தவிப்பு, அதுதான் குரோனிங்ஸ். இன்னைக்கு சில நேரம் பஸ்லலாம் போகும்போது
சில ஆட்களை பார்த்துருப்பீங்க, தனியா உட்கார்ந்துருக்கும், ஆனா வாய் என்ன செய்யும்? பார்த்துருக்கீங்களா? சிலர் அப்படி தனியா தான் இருப்பாங்க, ஆனா வாயில புலம்பிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் அதை தான் பார்க்குறாரு. இன்னைக்கு அந்த வேதனை தாங்க முடியாம, உள்ள இருக்கிற அந்த மன பாரம் தாங்க முடியாம, அந்த கஷ்டம் தாங்க முடியாம, அந்த தவிப்பினால நீங்க பேசுறது, அதை ஆண்டவர் என்ன செய்வாரா? அவர் கேட்கிறவரா இருக்கிறார். வசனத்தை நம்ம வாசிப்போம். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். Exodus chapter 2 verse 24. 2:24. தேவன் பெருமூச்சை கேட்டு, அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை தாம் நினைவு கூர்ந்தார். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். முதல்ல அழுக பார்த்தோம்ல, அழுகை நிமித்தமாய் கர்த்தர் அவர்களுக்கு திரும்பினாரு. அவங்க வேண்டினது அவங்களுக்கு கிடைச்சிச்சு. எசேக்கியா அழுறான், ஆண்டவர் என்ன பண்ணாரு? 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறாரு. அடுத்தது அண்ணாள் அழுறான், அண்ணாளுக்கு என்ன செய்யறாரு? ஒரு பிள்ளையை கொடுக்கிறாரு. இங்க நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தின் நிமித்தமாய் என்ன செஞ்சாங்களாம்? அவங்க பெருமூச்சு விட்டாங்களாம். வேதனை உடுக்கிற கொஞ்சத்தையும் என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டு மொத்தமா என்ன செய்ய செங்கல் அருன்றான், இருக்கிறதையும் பிடுங்கிட்டான். அந்த வேதனையின் நிமித்தமாய் அந்த பெருமூச்சு புலம்பல். சில நேரம் நம்ம புலம்புறோம் தெரியுமா? கஷ்டத்தை நிமித்தத்துல நம்ம புலம்புறோம் பாருங்களேன். அந்த பெருமூச்சு ஆண்டவர் என்ன செய்யறாரா? கேட்கிறாரு. அந்த பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் பண்ண உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். புது வருஷத்துல எத்தனை பேர் போய் உடன்படிக்கையை திருப்பி போய் ரினியூ பண்ணுனீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரோடு கூட நீங்க செஞ்சிருக்கிற உடன்படிக்கையை ஆண்டவர் என்ன செய்வாரா? நினைவு கூர்வாரா? உங்களை நினைவு கூர்வார். நீங்க ஆண்டவர் கூட உடன்படிக்கை பண்ணி உங்களை நினைவு கூர்வார். ஆமென். அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற கர்த்தர். அதனாலதான் ஆண்டவர் நம்ம வசனம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 34வது வசனத்துல, Acts of the Apostles 7:34, 7:34 ஸ்தேவான் சொல்றான், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். இன்னைக்கு நான் புலம்புறது யாருப்பா கேட்க போறா? இல்லைன்னா நீங்க மற்றவர்கள் யார் இடத்துலயும் நீங்க போய் புலம்பலாம். ஆனா ஆண்டவர் உங்க புலம்பலை கேட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, அவர் நம்ம கூட செஞ்ச அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் அவர் விடுதலை செய்யும்படி அவர் என்ன செஞ்சாரா? இறங்கினார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். இன்னைக்கு உங்களை விடுவிக்கும்படி. இன்னைக்கு பெருமூச்சு விடுறீங்களா? இன்னைக்கு புலம்புறீங்களா? உங்க இருதயத்துல இருக்கிற வேதனை தாங்க முடியாத வேதனையா? யார்கிட்டயும் போய் சொல்ல முடியலங்க இந்த கஷ்டத்தை. ஆண்டவர் உங்களுடைய புலம்பலை அவர் கேட்டு உங்களை விடுவிக்கும்படி அவர் இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த புலம்பலை இன்னொருத்தர்கிட்ட போய் புலம்பாம, மனுஷனிடத்துல புலம்பாம, ஆண்டவரிடத்துல போய் புலம்பு. முதல்ல அழுக, அடுத்தது புலம்புறது, groanings, உங்களுடைய பெருமூச்சு. அதை கேட்டு அவர் விடுதலை கொடுக்கும்படி இறங்குகிற தேவனா இருக்கிறார். மூன்றாவது மிக முக்கியமான ஒன்று, இதை யாரு செய்றீங்களோ நிச்சயமா ஆண்டவரிடத்துல இருந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். மூன்றாவது ஆண்டவர் யார்? முதல்ல யார ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாரு? அழுகிறவங்க, அவரிடத்துல முறையிடுகிறவங்க, அவரிடத்துல கண்ணீர் விடுகிறவங்கள ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். ரெண்டாவது அவரிடத்துல பெருமூச்சு விடுறவங்கள, ஆண்டவரிடத்துல போய் புலம்புறவங்கள ஆண்டவர் என்ன செய்யறாரு? கண்ணோக்கி பார்த்து அவர்களை விடுதலை செய்யறார்.
மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவன். சிறுமைப்பட்டு நம்மளை யார் ஒடுக்குறோமோ, எதுல நம்மளை ஒடுக்க முடியும்? எதுல நம்மளை ஒடுக்க முடியும்? உபவாசத்தினாலே. மூன்றாவது மிக முக்கியமானது, ஆண்டவரை உங்க பக்கமா திருப்பணுமா? உபவாசம். ஹல்லேலூயா. 2026 உபவாச நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். இன்னும் வருகிற ஆண்டுகள்ல நம்ம சபையிலையும் உபவாச நாட்கள் அறிவிக்கப்படும். சபையாரா சேர்ந்து நம்ம உபவாசிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல இருந்து ஏதாவது நீங்க பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு இருக்கிற தடைகள் உடையணுமா? நீங்க என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டீங்க, நான் என்னெல்லாமோ செஞ்சுட்டேங்க, ஒண்ணுமே நடக்கல. உபவாசிங்க. என்னெல்லாமோ நான் என் வாழ்க்கையில நான் பண்ணிட்டேன், இன்னைக்கு ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளாம நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஃபாஸ்ட் பண்ணுங்க. ஃபாஸ்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க உபவாசிங்க. ஆண்டவர் உங்க பக்கமா திரும்பிடுவார். நீங்க ஃபாஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு சாப்பாடை விட்டு கொடுக்க முடியல. சொல்ல வாயில பயோ சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான், உபவாசிச்சிடணும். பயம், வாய் திறக்கவே முடியல, உபவாசிக்கணும். பாருங்களேன், ஆண்டவர் ஆகாப் ராஜான்னு ஒருத்தர் இருக்கான், பொல்லாதவன். வசனம் அவனை குறித்து சொல்லும் போது சொல்லுது, பொல்லாப்ப செய்யும்படி தன்னை விற்று போட்டவன். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ராஜா. அவனுடைய மனைவி அவனை விடையும் இன்னும் அட்டுழியம் செய்யற ஒரு ராணி எசேபேல். ஆண்டவர் சொல்றாரு எலியா தீர்க்கதரிசிகிட்ட, ஆகாப் எப்படி மரிப்பான், எசபேல் எப்படி மரிப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். தீர்க்க தரிசனம் புறப்படுது, அவங்க எப்படி மரிப்பாங்க. உடனே ஆகாப் என்ன செஞ்சான் தெரியுமா? 1 ராஜாக்கள் 21வது வசனம். 1 Kings chapter 21 27வது வசனத்துல இருந்து நம்ம வாசிப்போம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவ்வளவுதான், இவனோட கதை முடிஞ்சது. மனைவி இப்படி சாவா, இவன் இப்படி சாவான்னு சொல்லிட்டார். அதை கேட்டவுடன் தன் வஸ்திரங்களை கிழித்து சரீரத்தின் மேல் ரெட்டை போட்டுக்கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். என்ன செஞ்சான்? ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தினான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்தி நம்ம உடைக்கப்படணும், நம்ம வெறுமையாக்கணும் அப்படின்னு சொன்னா உபவாசம் மட்டும்தான். அடுத்து என்ன நடந்தது பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயி, அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அக்கிரமம் செஞ்சுவேங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பொல்லாப்புக்குனே தன்னை விட்டு போட்டவன். அப்பனா அவன் எவ்வளோ வேதத்துல அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்ப அவன் எவ்வளவு மோசமானவன் நீங்க பாத்துக்கோ. அவ்வளோ பொல்லாதவன் ரெட்டுடுத்தி அவன் போய் என்ன பண்றான்? உபவாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாங்க? ஒரு பரலோகத்துல அங்க ஒரு ஷேக் நடக்குது, அங்க ஒரு அசைவு நடக்குது. ஆண்டவர் எலியாகிட்ட சொல்ற, தன்னை என்ன செஞ்சானா? தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடி, அவன் எனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். இப்படி வருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது காரியம் மாறணுமா? கவர்மெண்ட் ஏதாவது ரூல் போட்டிருக்கானா? கவர்மெண்டோடைய ரூலை நீங்க மாத்தணுமா? ஃபாஸ்ட் பண்ணுங்க. ஆண்டவரே என்ன பண்ணாரு? மாத்திட்டாரு. நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் அவன் என்னைக்கு
உபவாசத்தில் போய் உட்கார்ந்தானோ ஆண்டவர் சொல்கிறார், இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், அவனுடைய நாட்களில் நான் செய்ய மாட்டேன், அவனுக்கு பின்வரும் சந்ததியில் நான் செய்வேன். எஸ்தரை குறித்து பார்க்குறோம். என்ன செஞ்சா? நான் உபவாசிக்கிறேன். ராஜாவை போய் பார்க்க முடியாது. ராஜா செங்கோலை நீட்லன்னா அவன் அவ்வளோதான், க்ளோஸ். அவ சொல்கிறான், நான் ஜெபிக்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? உபவாசிச்சு நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன். 3 நாள் உபவாசிச்சுட்டு எங்கே போகிறான்? ராஜா கூப்பிடவே இல்லை, கூப்பிடாமலே போகிறான். என்ன ஆச்சு? ராஜா என்ன பண்ணார்? செங்கோலை நீட்டிட்டார். ஹல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் நினிவே என்ன செய்வேன்னாரு? க்ளோஸ். நினிவே முழுசும் நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன்னாரு. என்னாச்சு? நினிவே பட்டணத்தார் என்ன செஞ்சாங்க? they called a fire. மிருக ஜீவன்கள் கூட என்ன செய்யலையா? தண்ணி கூட குடிக்கல. ஆண்டவர் மாத்தினாரா? இல்லையா? ஆண்டவர் என்ன செய்யலாம்? அவங்கள அழிக்கல. நல்லா கவனமா கேளுங்க. உபவாசிக்கும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நீங்க உபவாசிக்கும் போது சும்மா சாப்பிடாம என்ன செஞ்சிடலாம்? அப்படியே நாளை ஓட்டலாம். அது உபவாசம் கிடையாது. மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, 6வது அதிகாரம் 17-18 வசனங்கள் நம்ம வாசித்து முடிப்போம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதேயுங்கள். முதல்ல என்னது? ஃபாஸ்ட் பண்ணும்போது முதல்ல உங்க சரீரத்துக்கே தெரியக்கூடாது நீங்க ஃபாஸ்ட் பண்றீங்க. முகவாடலா இருக்கக்கூடாது. உங்க முகம் எப்படி இருக்கணும்? அடுத்த வாசிமா. அவர்கள் உபவாசிக்கிறது மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் மனனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல். முதல்ல என்னது? மனுஷருக்கு. ஆண்டவர் சொல்றார், அவன் சுவர் பக்கமா திரும்பினா, ஏன்னா வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் நான் அழுறது. நீ கண்ணீர் விடும் போது மனுஷனுக்கு தெரிய வேண்டாம். நீ புலம்பும் போது மனுஷனுக்கு தெரிய வேண்டாம். நீ உபவாசிக்கும் போது மனுஷனுக்கு தெரிய வேண்டாம். அப்பதான் யார் திரும்புவா? ஆண்டவர் திரும்புவார். இன்னைக்கு நிறைய பேருடைய உபவாசம் இன்னைக்கு வீண். அந்த இங்கிலீஷ் பைபிளை நீங்க பார்க்கும்போது when you fast if you fast ன்னு எழுதப்படல. if you fast இல்ல, ஆண்டவர் அதை நமக்கு ஒரு கம்பல்ஷனா கட்டளையா கொடுத்திருக்கார். மோசே ஃபாஸ்ட் பண்ணான். தாவீது ஆவுனா ரெட்டை உடுத்திடுவான். பச்சேபா கிட்ட பாவம் பண்ணி பிள்ளை பிறந்து பிள்ளை சாக கூடாது போய் என்ன பண்ணான்? உபவாசிக்கிறான். வேதத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இயேசு உபவாசித்தார். ஃபாஸ்டிங் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. அது ரொம்ப 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 முக்கியம். ஆண்டவர் சொல், when you fast, if you fast கிடையாது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில if கிடையாது. when you fast, நீ ஃபாஸ்ட் பண்ணணும். நீ ஃபாஸ்ட் பண்ணும்போது முதல்ல உன் முகம் எப்படி இருக்கக்கூடாது? வாடி போய் இருக்கக்கூடாது. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னொருத்தருக்கு தெரிய வேண்டாம். நீ ஃபாஸ்ட் பண்றது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆமென். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்தரங்கத்துல நீ ஃபாஸ்ட் பண்ணனால உனக்கு ஆண்டவர் பலனை எப்படி தருவாரா? வெளியரங்கமா தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கணும், எந்த விஷயத்துல ஆண்டவர் திரும்பணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க? உபவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. அந்த உபவாசம் இருக்கிற அந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஜெபத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஸ்கிப்பிங் த மீல் கிடையாது. ஓகே, நான் என்ன பண்றேன்? பிரேக்ஃபாஸ்ட்டை நான் ஸ்கிப் பண்றேன்.
அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டிக்கு போயிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு ஐயோ 10 மணி நேரம் டியூட்டி முடிச்சு அபாடி 10 மணி நேரம் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், அது கணக்கில் வராது. நீங்கள் என்னைக்கு உபவாசிக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த நேரத்தை 6 hours ஃபாஸ்டாக, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கிடையாது. 6 hours என்ன செய்யணும்? டிவோஷனில் இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், வசனங்களை தியானிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், பாடல்கள் பாடுங்க. அதுதான் நீங்கள் செய்யணும். உபவாச நாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபவாச நாள என்னது? கூறுங்கள், செலக்ட் பண்ணு. உங்க வாழ்க்கையில உபவாசத்துக்கு என்று நாளை குறிங்க. முதல்ல அந்த நாள் நீங்க ஃப்ரீயா இருக்கிற நாளா இருக்கணும். அந்த ஃப்ரீயா இருக்கிற நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க இருக்கும்போது ஆண்டவரை நீங்க திருப்பிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியம் நடக்கல, சட்டங்கள் மாறணுமா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறணுமா, ஆண்டவருடைய பாதத்தில் போய் நீங்கள் உட்காருங்க. தடைகள் உடைக்கப்படணுமா, ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் போய். ஒரு அநியாயம் பண்ற ஆகாப் ராஜாக்கே ஆண்டவர் எழுதின லாவை மாத்துறாரு அப்படின்னு சொன்னா நமக்காக ஆண்டவர் செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா, நிச்சயமா அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்கறத விட்டுட்டு, ஆண்டவரே கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கா, இந்த பிரச்சனையை நீங்க பாக்குறீங்களா ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குள்ள நீங்க இருக்கீங்களா ஆண்டவரே, நீங்க எங்க ஆண்டவரே இருக்கீங்க அப்படின்னு கேள்விக்கு, என் மேல கோபமா இருக்கீங்களா ஆண்டவரே, இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பிரச்சனை, அழ முடியுமா, ஆண்டவருடைய சங்கத்துல போய் கண்ணீர் விடுங்க. வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் உங்க கண்ணீர். நீங்க புலம்பணும்னு நினைக்கிறீங்களா, உங்க வேதனையில நீங்க கத்தணும்னு நினைக்கிறீங்களா, உங்க வேதனையில நீங்க என்ன செய்யணும் அதை என்ன செய்யுங்க. புலம்பணுமோ, அழணுமோ, யாரையாவது திட்டணுமோ, எல்லாம் என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல போய் புலம்புங்க. மூன்றாவதாக, எல்லாத்துக்கும் மேலாக உபவாசிங்க. நிச்சயமாகவே கண்டிப்பா அது ஃபெயிலியரே கிடையாதுங்க. உபவாசிக்கும் போது அதுல ஃபெயிலியரே கிடையாது. நிச்சயமா you will receive it. மற்றவர்கள் கர்த்தர் உன்னதர் என்று சாட்சி சொல்லும்படிக்கு கர்த்தர் அற்புதங்களை உங்க வாழ்க்கையில் அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நம்ம சேவிக்கிற தேவன் அவர் யார்? அவ்வளோ பிரச்சனைக்குள்ள கடந்து போன யோபு சொல்றான், அவர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார், என் கண்கள் அதை காணும் சொல்லும். அப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலையில அந்த யோபு அதை சொல்ல முடியும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். இந்த ஜனவரி மாதத்துல ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்றார், நான் என் முகத்தை உன் பக்கமா திருப்பணும், நீ என்ன செய்ய? ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நம் பக்கமாய் அவர் திருப்பிட்டாருன்னு சொன்னார். நிச்சயமாகவே நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும், தேவைகள் சந்திக்கப்படும், வியாதிகள் குணமாகும், குறைகள் நிறைவாகும், இழந்ததை இரட்டிப்பாய் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த 12 மாதத்துல எதை நீங்க பெற்றுக்கொள்ளலையோ அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். எது உங்க வாழ்க்கையில தடையா இருக்கும் அந்த தடை உடையணும். ஹல்லேலூயா. எரிகோ உடைக்கப்படணும், யோர்தான் பிளக்கப்படணும். ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் மனுஷனை நான் பார்க்க போறது இல்லப்பா, மனுஷங்கிட்ட போய் நான் அழ போறது இல்லை, மனுஷங்கிட்ட நான் புலம்ப போறது இல்லை, மனுஷனுக்காக நான் உபவாசிக்க போறது இல்லை, நான் உம்மண்டையில நான் வரேன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், உங்களுக்கு நன்மை செய்கிற கர்த்தர்.
உங்களுக்கு நன்மை நினைக்கிற ஒரே ஆள் அவர் மட்டும்தான். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் அவர் மட்டும்தான். உங்களை நேசிக்கிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க பிரச்சனை என்ன அதை இப்ப சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. உங்களுக்கு என்ன வேணும் அதை இப்ப சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. எதை குறித்து நீங்க பாரப்படுறீங்க அதை இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எது தாமதம் ஆகுது அதை இப்ப சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற நல்ல தேவன் அவர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, நித்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
ஆண்டவரே என் பண தேவையை சந்திக்க உம்மால கூடும். எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க உம்மால கூடும். ஹalleluya. தடைகளை உடைக்க முடியும் ஆண்டவரே. யோர்தானை உங்களால பிளக்க முடியும். எரிகோ கோட்டையை முறியடிக்க முடியும். ஹalleluya. ஓ உமக்கு நன்றி ராஜா. ஓ ரபாசி ஓ ரமனா ஷாரலதி ரீமனா ஹஸ்ஸஹரா ரீமனா கத்துரி ரிவிக்கரா மலவது ரபாஷா. ஓ ஹalleluya. ஹalleluya. உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் நாங்க பெற்றுக் கொண்டோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே இந்த அறைக்குள்ள இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. Lord, you turn yourself to them. கண்ணோக்கி பாருங்க, கண்ணோக்கி பாருங்க. உங்க பிள்ளைகளுடைய இடுக்கண்களை கண்ணோக்கி பாருங்க. பிள்ளைகளுடைய கதறுகளை ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க. பிள்ளைகளுடைய வேதனையை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஓ ரானா ரீமனா ஹஸ்ஸஹரா. ஹalleluya. Thank you Lord Jesus. ஓ உமக்கு நன்றி. உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி தகப்பனே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. கரத்தை நீட்டி நீங்க தொடுகிறதுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த இடத்துல சிலரை நீங்க தொடுறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. பிள்ளைகளுடைய ஏக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றினதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். அநேக சாட்சிகளை வருகிற வாரங்களை நீங்க எழுப்புகிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா நீர் ஆண்டவரே உன்னதமானவர் என்று சொல்லி உடைய ஜனங்கள் அறிக்கை செய்யும்படியாய் ஆண்டவரே, மனிதர்கள் ஆண்டவரே உணரும்படியாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்க அற்புதத்தை செய்ததுக்காய் நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நீர் பெரியவர் அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருத்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, விசேஷமாய் ஆண்டவரே வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. தடைகள் உடைக்கப்படட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்கள் விரும்பின காரியம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அது கிடைத்ததுக்காக நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம். we thank you for the job ஆண்டவரே. அப்பா நாங்க நன்றி சொல்லுகிறோம், நாங்க பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மிடத்திலிருந்து அதை நாங்க பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தடைப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே அப்பா, அந்த தடைகளை நீங்க உடைத்து பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிறதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை நீங்க கட்டளையிட்டதுக்காக நன்றி. விசேஷமாய் பாஸ்டருடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜீவா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ அந்த குடும்பத்தை அப்பா நீங்க தொடுகிறதுக்காய் நன்றி. உங்களுடைய கரம் நீட்டப்பட்டதுக்காய் நன்றி. பிள்ளைகளுடைய வேதனைகள் மறைந்ததுக்காய் நன்றி. பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதுக்காய் நன்றி. தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வைராக்கியமாய் இந்த குடும்பத்துக்கு நீங்க இறங்குகிறதுக்காய் நன்றி தகப்பனே. ஓ இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் பிள்ளைகளுக்கு நீங்க தருகிறதுக்காய் நன்றி தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. ஓ நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீங்க சொல்றதுக்காய் நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. தலைகளை நீங்க உயர்த்துகிறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ராஜா, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே.
பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது ஆமென்று ஆமேனுமாய் அது நிறைவேறுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. மகளுடைய கரத்தை பிடித்து நீங்க நடத்துகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. மகளுடைய கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ, அந்த ரெட்டிப்பான நன்மையை மகளுடைய வாழ்க்கையில நீங்க தருகிறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த குடும்பத்தின் தேவைகளை எல்லாவற்றையும் நீங்க சந்தியதுக்காய் நன்றி தகப்பனே. அது எப்படி ஆயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளை நீங்க நிறைவாய் மாற்றினதுக்காய் நாங்க நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஃபாதர். சுபாஷினுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நிஷாந்த் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜெனிஷா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. அளவற்ற கிருபை பிள்ளைகள் மேல் அது ஆண்டவரே அது வந்து அமருகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன். சாட்சியாய் பிள்ளைகள் நீங்க எழுப்புகிறதுக்காய் நன்றி. ஸ்டெஃபியை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா உடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. மகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அதிசயங்களை நீங்க காண செய்கிறதுக்காய் நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா விலகாத தேவன், கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே சிறகுகளின் கீழ் மகளை நீங்க ஆண்டவரே அப்பா மறைத்து கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. தீங்கு அணுகுவதில்லை நீங்க சொல்றதுக்காய் நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நன்றி 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 அப்பா ஆண்டவரே. சுபாஷ்களுடைய பிசினஸ் உடைய கரத்துல ஒப்பு ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே இந்த காரியங்கள் நீங்க வாய்க்க செய்கிறதுக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அபினேஷ் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்க மகனோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு நன்றி தகப்பனே சொல்லுகிறோம். ஹalleluya ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போராட்டங்கள் நீங்கினதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா மகன் ஆண்டவரே இந்த தேசத்துல நீங்க நிலை நிறுத்துகிறதுக்காய் நன்றி தகப்பனே. ஹalleluya. அப்ப நீங்க தான் சகாயம் ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு சகாயர் ஆண்டவரே. அப்பா மகனுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் கரத்தை பிடித்து நீங்க நடத்துகிறதுக்காய் நன்றி. மகனை ஒரு சாட்சியா நீங்க நிறுத்துகிறதுக்காய் நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஃபாதர். பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே 10th 12th எழுதுற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஜீனியலேஷா ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே உடைய ஞானத்தினால நீங்க நிரப்புங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து நீங்க நடத்துங்க. எல்லா டென்ஷன் பிரஷரை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் படிக்கிற பாடங்கள் மனதுல பதிய நீங்க கிருபை பாராட்டுங்க. பிள்ளைகளோடு கூட நீங்க இருந்து ஆண்டவரே நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெற பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. Hallelujah. Praise the Lord.